மக்களே லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒட்டஞ்சத்திரம் டு மதுரை போகிற வழியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது செம்பட்டிக்கு முன்னாடி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. இந்த முன்னாடி இருக்குது இந்த மலை என்ன மலைன்னு உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம கோவாவில் பார்த்தி ப்ரோ வண்டிக்கு ப்ராப்ளம் ஆன மாதிரியே இப்போ நம்ம மணி வண்டிக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதை தான் வந்து ஏயா முறைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம போன டைம் மாதிரி இப்போது நம்ம அருண் விஜய் ப்ரோ பார்த்துட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் கட்டைகள், கையை வச்சா செத்துரு வைப்பேன். எல்லாம் சூப்பராக இருக்குது. லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு பங்கில் வந்து உரம் போட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம். வண்டி ரெடி பண்ணலான்ட்டு. ப்ரோ மீண்டும் மீண்டும் ஏன் எம்டி நம்மளை இப்படி பழி வாங்கிறது? இதோட கருத்தை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும். எம்டியோட 2 இயர்ஸ் ஆஃப் ஓனர் நீங்கள். அப்படி இல்லை ப்ரோ, 2 இயர்ஸ் ப்ரோ, 5 இயர்ஸ். அதான் பழசு எல்லாம் கனெக்ட் செய்தால் மொத்தம் 5. 2020 மாடலில் வந்தப்போ 2019 நான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு. அந்த மாடல் பார்த்து சின்ன ப்ராப்ளம் அப்போ நல்லா கொடுத்தாங்க. இப்போது மைலேஜ் கொடுத்து என்னென்னமோ ஆர்டர் பண்ணி இன்னும் பண்ணிடுறானுங்க. அது எதுவும் பண்ணி விட்ருக்கு. ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது போகிறது. அது இல்லாமல் மினிமம் நீங்கள் 100 ஸ்பீடில் தான் ஓட்டணும். யார் ஓட்டினாலும் 100க்குள்ளே 110க்குள்ளே ஓட்டினா பெட்ரு. 120 130 எல்லாம் ஓட்டினாக்கா முடிஞ்சு. இப்படி தான் நான் ரோட்டில் நின்றுருக்கோம். எந்த ஊர்னே தெரியல. இது செம்பட்டிக்கு முன்னாடி இருக்கும். 10 கிலோமீட்டர் செம்பட்டிக்கு முன்னாடி. எந்த ஊர்னத்தில் அவன் நின்றுட்டு நம்ம மெக்கானிக் சாப்பிட்டோம்னா சண்டே வேறு. முக்கியமே அதுதான் சண்டே. இப்போ நாங்கள் மதுரை போனால் தான் அதை ரெடி பண்ண முடியும்.